நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். தமிழ்நாட்டுல யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு புல்லட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. 30,000 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் கார் நம்மகிட்ட 30,000க்கு வண்டி இருக்கு. ஆமா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அம்பாசமுத்திரம் தான் வந்திருக்கோம். அம்பாசமுத்திரம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா, பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இன்னைக்கு நம்ம மெட்ரோ கன்சல்டிங் அப்படிங்கிற ஷோரூம்ல இருந்திருக்கோம். இந்த ரோடு எங்க போகுது அப்படின்னா பாபநாசம் போகக்கூடிய மெயின் ஹைவேஸ் ரோடு. இந்த ஸ்கூல் பாத்தீங்க அப்படின்னா விகாசா ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல அந்த பஸ் ஸ்டாண்ட் தான் நான் சொன்னேன், ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெட்ரோ கன்சல்டிங். ப்ரோ வந்து நம்மளோட இருக்காங்க. எப்படி ப்ரோ? வணக்கம் பிரதர். வேற லெவல். ரொம்ப நாளா வெயிட் பண்ண வீடியோ தான். ஏன்னா இவங்ககிட்ட புல்லட் எல்லாமே தனியா வந்து எடுத்து வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா எங்கேயுமே தமிழ்நாட்டுல யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு புல்லட் எல்லாமே வந்து சேல் பண்றாங்க. அதுல இவங்ககிட்ட பார்க் அண்ட் சேல் வண்டியும் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி எல்லாமே பட்ஜெட் கம்மியா இருக்கும். நம்ம ஓவரா பேசுறத விட அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா எப்படி இன்னைக்கு பிரைஸ் ரேஞ்சுனா என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வண்டி இருக்கு? ஆனா நம்மகிட்ட வந்து பார்க்கிங் செல் இருக்கு, நம்மளோட ஓன் காரும் நம்ம சேல்ஸ்க்கு உண்டான கார் இருக்கு. 30,000 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் கார் நம்மகிட்ட 30,000க்கு வண்டி இருக்கு. ஆமா. இந்த அல்ட்ரோஸ் இருக்குதா முடிஞ்சா? அதாவது இது அட்வான்ஸ் ஆயிருச்சுண்ணே. நம்ம எடுக்கும் போதே கஸ்டமர்கிட்ட கொண்டு வரும் போதே அவங்க நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதுனால லோ பட்ஜெட்ல கொடுக்கறதுனால அட்வான்ஸ் ஆகி தான் வண்டி நம்ம ஏரியாக்கே வந்துச்சு. அவங்க இப்ப பினான்ஸ்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு இதை டெலிவரி பண்ணிடுவோம். வாங்க அப்படியே புல்லட் என்னென்ன வண்டி இருக்குன்னு அப்படி லைட்டா பாத்துலாம். ஸ்விஃப்ட் மட்டுமே 1 இல்ல 2 இல்ல 3 ஸ்விஃப்ட் இருக்குன்னா? ஆமா, 3 ஸ்விஃப்ட் இருக்கு. எல்லாமே டீசல் இன்ஜின் தான். அதுக்கப்புறம் அல்டோ, அடுத்து நம்மளோட 350 கிளாசிக், புல்லட். மெயின் ஹைலைட் அப்படின்னா நம்ம கொடுக்கறது எல்லாமே பிரைசஸ் வந்து நம்மளோட சேல்ஸுக்கு உண்டான வண்டி, நம்மளோட கன்சல்டிங் வண்டியா இருந்தா கண்டிப்பா டீலர் பிரைஸ்க்கே நம்ம கொடுப்போம். சூப்பர். மேக்ஸிமம் கம்மி பிரைஸா தான் இருக்கும். கண்டிப்பா அது மார்க்கெட்ல இருந்து நம்மளோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நீங்களே எங்க வரைக்கும் பண்ணி கொடுக்குறீங்க? ஆனா பினான்ஸ் நம்ம லோக்கல்ல இருக்கிற எல்லா பினான்ஸுமே பண்ணி கொடுக்கலாம். இப்ப ஹை பட்ஜெட் வண்டி பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைல்ல இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்குற வண்டி அவங்க 80% வந்து அவங்க பினான்ஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லா வண்டியுமே. சூப்பர். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப என்னென்ன வண்டி இருக்குன்னு ஒரு வண்டியா தனியா பாத்துலாமா? பாத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மெட்ரோ கன்சல்டிங்ல 1 இல்ல 2 இல்ல நிறைய ஒரு 4 புல்லட் வரைக்கும் பார்க்க போறோம். லைனப்ல ஃபர்ஸ்டா பாக்குறதே ஹைலைட் தான். மார்க்கெட்ல ஒரு லோயஸ்ட் பிரைஸ்க்கு, அதுவும் BS4 லேட்டஸ்ட் 2019 புல்லட் 350, அதுவும் ABS வர டைப். வண்டியோட டீடைல் அண்ணா சொல்லுவாங்க, ஓனர் தான். டீடைல் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வண்டி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 2019 புல்லட் 350, 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2 ஓனரு, ஃப்ரண்ட்ல ABS வந்துரும். அதுக்கப்புறம் சைலன்சர் பாத்தீங்கன்னா சைலன்சரும் போட்டிருக்காங்க. சைலன்சரும் போட்டிருக்காங்க. ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா 1,29. ஆமா, மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,40 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம 1,29 வரைக்கும் நம்ம நேர்ல வந்தா கூட அதை நம்ம குறைச்சு பேசிக்கலாம். இதுலயும் கம்மி பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா பண்ணிக்கலாம். சூப்பர். அட்டகாசமான விலைக்கு புல்லட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நம்ம லைனப்ல கிளாசிக் 350 தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுவும் பிளாக் கலர்ல சும்மா ஜம்முன்னு. வண்டியோட டீடைல் ப்ரோ சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன வண்டி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ராயல் என்ஃபீல்ட்ல கிளாசிக் 350. 2 டயருமே பாத்தீங்கன்னா ABS டபுள் டிஸ்கோட வந்துரும். இதோட நம்பர் பாத்தீங்க அப்படின்னா ஃபேன்சி நம்பர், எல்லாருக்குமே நம்பர் பார்த்தா பிடிக்கும். 27. அதுக்கப்புறம் வந்து சைலன்சர் பாத்தீங்க அப்படின்னா அதே ஷார்ட்கட் சைலன்சர் தான். வண்டி வந்து எவ்வளவு 54,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1,65,000 வரைக்கும் சொல்லுவாங்க. அதாவது எல்லாருக்குமே புல்லட் வாங்கணும்னு ஒரு பெரிய கனவா இருக்கும். ஆனா மார்க்கெட்ல போய் விலை பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்ற ரேட்டுக்கு வாங்க முடியாது. 1,65,000 மார்க்கெட் ரேட்னா நம்மளோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா 1,49,000 வரைக்கும் பண்ணிக்கலாம். நேர்ல வந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் பேர் சொன்னீங்க அப்படின்னா இன்னும் அதை விட கம்மியா பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம லைனப்ல பாக்குறது புல்லட் 350, அதுவும் 2020 மாடல் பார்க்க போறோம். வண்டியோட டீடைல் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அதாவது இது பாத்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்ட்ல புல்லட் 350 2020 மாடலு, சிங்கிள் ஓனரு, முன்னால ABS வந்துடும். டயர் பாத்தீங்க அப்படின்னா 85% வரைக்கும் இருக்கு. மார்க்கெட்ல வந்து இது எவ்வளவு போகுது அப்படின்னா ஒரு 1,40,000 வரைக்கும் மார்க்கெட்ல கொடுக்குறாங்க. ஆனா நம்மகிட்ட பாத்தீங்க அப்படின்னா நம்ம கன்சல்டன்சில 1,29,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை நேரம் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நேரம் வந்து பேசினாலும் இன்னும் நம்ம பிரைஸை வந்து குறைச்சிக்கலாம். கார் வாங்குற மாதிரி ஒரு ஐடியா வந்துட்டாலே எல்லாருமே ஸ்விஃப்ட் இருக்கா அப்படின்னு தான் கேட்பீங்க. ஏன்னா அது மைலேஜ் அந்த மாதிரி வந்து கொடுக்குங்க. ஸோ அதனால ஒரு மைலேஜ் ஓரியன்டான வண்டி. மெயின்டெனன்ஸும் பாத்தீங்கன்னா மீடியமா பார்த்தா போதும், ஏன்னா கம்மியா பார்த்தாலே போதும். அந்த அளவுக்கு ஒரு தரமான கார் தான் இன்னைக்கு, அதுவும் நம்ம மெட்ரோ கன்சல்டிங்ல வந்து வந்திருக்கு. அண்ணா டீடைல் சொல்லுங்கண்ணா. அதாவது வண்டி பாத்தீங்க அப்படின்னா 2015 டிசம்பர் மாசம் 2015 VDI டீசல் இன்ஜினு, 2 ஓனரு, VDI ஆப்ஷனல். இது பாத்தீங்க அப்படின்னா லோனே வந்து நம்ம 90-80% லோன் வாங்கிக்கலாம். இதுல வந்து ABS
டயர் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து 80% இருக்கு. ஏசி, பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல பேக் ஸ்பாய்லர், பேக் பம்பர் எல்லாமே இருக்கு. இது நம்ம சொல்ற ரேட் பாத்தீங்க அப்படின்னா 4,45,000 ரூபாய். 4,45,000 ரூபாய். அதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல இல்ல, பிக்சர் பிரைஸ் இல்ல. நேர்ல வந்து பேசணும் அப்படின்னா இன்னும் குறைச்சிக்கலாம். மார்க்கெட்ல எல்லாம் 480க்கு மேல போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க பிரைஸ் எப்பவுமே கம்மியா தான் இருக்கும். ஏன்னா டீலருக்கு செட் ஆகுற பிரைஸ் கூட இவங்ககிட்ட வண்டிகள் வந்து நிறைய இருக்கும். இதுலயுமே நெகோஷியபிள் ரேட் கட்டாயம் இருக்கு. அடுத்து நம்ம மெட்ரோ கன்சல்டிங்ல பாக்குற வண்டி இது ஒரு டைரக்ட் ஓனர் வண்டி. விக்கேக்கு பார்க் அண்ட் சேல் வந்து கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட ஒரு வண்டி பார்க் அண்ட் சேலுக்கு இருக்குனால நீங்க தாராளமா அங்க கொண்டாந்து விடலாம், வித்து கொடுப்பாப்ல. இல்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கா அப்படின்னு கேட்டா எக்ஸ்சேஞ்ச் நீங்க என்ன வண்டி கேக்குறீங்களோ அந்த வண்டியை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவும் டீலர் பிரைஸ்க்கு ஈக்குவலான பிரைஸ்க்கு. அதான் அவங்க ஹைலைட். வண்டியோட டீடைல் சொல்லுங்க. வண்டி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கன்சல்ட் வந்து பார்க்கிங் செல்லுக்காண்டி வந்திருக்கு. வண்டி வந்து மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2010 VDI டீசல் இன்ஜின். ஆமா, ஸ்விஃப்ட் டீசல் இன்ஜின் VDI, 4 ஓனரு. அதுக்கப்புறம் பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் எல்லாமே ஒரு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் செட் எல்லாமே போட்டுருக்காங்க. டச் ஸ்கிரீன் இருக்கு. மத்தபடி இன்டீரியர்ல எல்லாமே நீட்டா வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சொல்லக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,95,000 ரூபாய் சொல்றாங்க. அதுக்கப்புறம் FC இன்சூரன்ஸ் எல்லாம் பார் ஆயிருச்சு, முடிஞ்சிட்டு. கரண்ட் இருக்கிற கண்டிஷன்ல வந்து 1,95,000 ரூபாய். நேர்ல வந்து கஸ்டமர் எல்லாரும் உட்கார்ந்து பேசணும்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிக்கலாம். அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்ல ZDI பிளஸ் பட்டன் ஸ்டார்ட் வரக்கூடிய வண்டி. ABS பட்டன் ஸ்டார்ட், ரியர்ல டிஃபாகர், பேக் வைப்பர், இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட அலாய்வில் ABS, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்க்கு பஞ்சல்லாத வண்டி இன்னைக்கு நம்ம மெட்ரோ கன்சல்டிங்ல வந்து வந்திருக்கு. வண்டியோட ஃபுல் டீடைலா என்ன சொல்லுங்கண்ணா? வண்டி பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் தான் பார்க்கிங் செல்லுக்காண்டி வந்து வண்டி தான். ஆமா, 2015 இது வந்து டீசல் இன்ஜின் ZDI டாப் மாடல். ஆமா, இருக்கிறதுல டாப் மாடல். இதுல பாத்தீங்கன்னா புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துரும், அலாய் வீல் 4 அலாய் வீல் வந்துரும், பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா வைபர் வந்துரும். அதுக்கப்புறம் இன்டீரியர் பாத்தீங்க, ஆமா, பட்டன் டைப் ஓபன் வந்துரும். 2 ஓனரு. வண்டி இன்டீரியர்லாம் நீட்டான கண்டிஷன்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துரும், டபுள் ஏர் பேக் வந்துரும், ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் வந்துரும். ஆமா, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துரும். அதுக்கப்புறம் பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். இன்ஜின் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. வண்டியுமே நல்லா இருக்கு. கஸ்டமர் சொல்லக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 4,95,000 ரூபாய் சொல்றாங்க. 4,95,000. 2015 2 ஓனர். அதுல நெகோஷியபிள் இருக்கு. ஆமா, நேர்ல வந்து பாருன்னா நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். கஸ்டமர்ட்ட பேசி நல்ல ரேட் எடுத்து வந்துருவாங்க. உங்ககிட்ட ஏதாவது வண்டி இருந்தா கூட எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறதா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்சே எடுத்துக்கிடுவாங்க. அடுத்து நம்ம பாக்குற வண்டி இதுவும் கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வண்டி தானே? ஆமா, இந்த வண்டியோட டீடைல் சொல்லுங்கண்ணா. அதாவது இது பாத்தீங்க அப்படின்னா 2008-9 A ஸ்டார் மாருதி சுசுகி LXi A ஸ்டார் வண்டி. இது பாத்தீங்க அப்படின்னா கேஸ் அட்டாச்மெண்டோட இருக்கு. ஓகே. ஆமா, அதுக்கப்புறம் வந்து 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 3 ஓனர், 70,000 கிலோமீட்டருமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. கேரியர் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆமா, அதுக்கப்புறம் லோக்கல்ஸ்லாம் என்னன்னா FC இன்சூரன்ஸ். FC இன்சூரன்ஸ் 2028 வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. ஆமா, 8 வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. ஓனர் கேக்குற வேலை லோக்கல் நம்பர். கஸ்டமர் சொல்லக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,65,000 ரூபாய் சொல்றாங்க. நேர்ல வந்து நம்ம கஸ்டமர் எல்லாம் உட்கார்ந்து பேசினா கம்மி பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பா. லோ பட்ஜெட்ல வண்டி நம்ம சொல்லியிருந்தோம்ல, அந்த லோ பட்ஜெட் வண்டி இதுதான். வெறும் 30,000 ரூபாய் தான் சொல்றாங்க. 30,000 உண்மையா கொடுத்துடலாமா? ஆமா, இது வந்து பார்க்கிங் செல்லுக்காண்டி வந்த வண்டி தான். அதாவது ஓட்டி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப இது வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். இருக்கிற கண்டிஷன்ல அவங்களுக்கு 30,000 ரூபாய்க்கு அதே வண்டி அப்படி கொடுத்துடலாம். அதுல நெகோஷியபிள் உண்டா? அப்படி நேர்ல வந்து கஸ்டமர் பேசினாங்க அப்படின்னா கஸ்டமர் எல்லாரும் கூட உட்காந்து பேசி சின்ன லெவல்ல நம்ம பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பா பெரிய வித்தியாசம் நடக்காது. பெரிய வித்தியாசம் சின்ன லெவல்ல பண்ணி கொடுத்துடலாம். வண்டி வேணா நேர்ல விசிட் பண்ணி செக் பண்ணி தாராளமா எடுத்துக்கோங்க. அடுத்து வேகனாருக்கு ஈக்குவலா மைலேஜ் வேணும், ஸ்பேஸ் அந்த மாதிரி வேணும், பட்ஜெட் கம்மியா வேணும்னா நீங்க எடுக்க வேண்டிய வண்டி தான் ZEN ST. அண்ணா டீடைல் சொல்லுங்கண்ணா. இது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கஸ்டமர் பார்க்கிங் செல் வண்டி தான். ZEN ST 2008 மாடலு. FC வந்து பாத்தீங்க அப்படின்னா 2028 வரைக்கும் இன்னும் 3 வருஷம் இருக்கு. 4 ஓனரு. டயர் பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் 4 டயருமே வந்து 90% இருக்கு. இன்டீரியர் எல்லாமே நல்லா நீட்டா வச்சிருக்காங்க. VXI வேரியன்ட். VXI வேரியன்ட். கஸ்டமர் சொல்ற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1,19,000 ரூபாய் சொல்றாங்க. 1,19,000 ரூபாய். நேர்ல வந்து கஸ்டமர்ட்ட பேசி வாங்கி கொடுத்தலாம். ஆமா, நேர்ல வந்தாங்க அப்படின்னா பேசி கஸ்டமர் எல்லாரும் உட்காந்து பேசி கண்டிப்பா ஒரு சின்ன நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம். சூப்பர். அடுத்து பாக்குற வண்டி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் பார்க் அண்ட் செல் வந்த வண்டி தான். இதோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா 2011 அல்டோ. 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இன்டீரியர் எல்லாமே நீட்டா இருக்கு.
ஓனர்னே? ஓனர் பாத்தீங்கன்னா 2 ஓனர். ரெண்டே ஓனர். ஆமா, கஸ்டமர் சொல்லக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1,49,000 ரூபாய் சொல்றாங்க. 1,49,000. ஆமா, நேர்ல வந்தாங்க அப்படின்னா இன்னும் பேசி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணனாலும் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே அவைலபிள். பார்க் அண்ட் செல், எக்ஸ்சேஞ்ச் எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பர். நேர்ல வந்து அந்த ரேட்டே கம்மி பண்ணி கொடுக்கலாம். வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம மெட்ரோ கன்சல்டிங்கோட கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே ஸ்கிரீன்ல இருக்கு. தாராளமா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ணா, உங்கள்கிட்ட ஒரு வண்டி இப்போ எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வராங்கன்னா நீங்க எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறீங்களா? எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம்ண்ணே. நம்ம ஒரு வண்டி இப்போ ஹை பட்ஜெட்ல இருக்கு, நம்ம அல்ட்ராஸ்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற வண்டியை ஒரு நல்ல பிரைஸ்லயும் நாங்க எக்ஸ்சேஞ்ச் எடுத்துப்போம். சூப்பர். எனக்கு அதே மாதிரி இப்போ ஒரு வண்டி வந்து விற்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்தா நீங்க வித்து கொடுத்துருங்க? கண்டிப்பா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்ற ரேட்டு கஸ்டமர் வந்து ஒரு நல்ல ரேட்டா இருந்தா நான் சாட்டிஸ்ஃபைட் ஆவேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பார்க் அண்ட் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாவே நாங்க பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஒரு வண்டி கொண்டு வராங்கன்னா நீங்க கேஷ் கொடுத்து எடுத்துக்கிறீங்களா? ஆமா, இப்போ நம்மளோட பிரைஸுக்கு வந்து அவங்க கஸ்டமர் வந்து ஓகே உடனே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா நாங்க கேஷ் கொடுத்து உடனே அந்த வண்டியை நாங்க எடுத்துக்கிடுவோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த அம்பாசமுத்திரம் இந்த நியர்பைல இருந்தீங்க அப்படின்னா தாராளமா இந்த பார்க் அண்ட் செல் ஃபெசிலிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். புதுசா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி.